அதனால இந்த நாம் தமிழர் கட்சிங்கிறது ஒரு அரசியல் கட்சி அல்ல, இது மக்களுக்கான அனைத்து உயிர்களுக்குமான அரசியல் கட்சி. அதனால இந்த கட்சி 2026ல அருமையா முன்னேறி படியேறி வரும். இவ்வளவு சிக்கல்கள் சொல்றீங்களா? திமுக பெரிய கட்சிகளால செய்ய முடியாத நாம் தமிழர் கட்சி வந்து எப்படி செய்யும் நம்புறீங்க? நாம் தமிழர் நம்புறோம்னா இந்த பேச்சை வேற எந்த கட்சியுமே பேசாது, பேசவும் இல்லை. உலக மக்களுக்கே தெரியும் இது அனைத்து உயிருக்குமானங்கிறப்ப இனம் மொழி எல்லாம் கடந்து இந்த இவருடைய பேச்சு. இந்த மனிதன் தான் இந்த மண்ணுக்கானதை பேசுறோம். வேற எந்த எனக்கு 60 வயசு ஆகுதுங்க. இந்த மனிதனை தவிர சீமான் ஒரு அழகன் அல்ல, சீமான் உருவம் எங்களுக்கு பெரியதல்ல, அவர் எனக்கு உறவுக்காரர் இல்ல, சொந்தக்காரும் அல்ல. அவரு பேச்சு மனித நியாயம், மண்ணுக்கும் மனிதனுக்குமான பேச்சு. அது எல்லா மனிதர்களுக்கும் பொருந்தும், அனைத்து உயிர்களுக்கும் பொருந்தும். இதை எவனுமே பேசல உலகத்துல. அவருடைய அரசியல் பேசுற சீமான 15 ஆண்டு காலமா மக்கள் தேர்ந்தெடுக்காம புறக்கணிக்கிறாங்க. அதுதான் அது என்னன்னு காரணம். இந்த 50-60 ஆண்டு காலமா மக்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லாம போதை தான் அதிகம். 90%. ஒரு கிராமத்தை எடுத்துக்கிட்டா எங்க ஊர் கிராமத்துல 1500 ஓட்டு 2000 ஓட்டு. என்ன எடுத்து நான் குடிக்கவே இல்லை. சின்ன வயசுல 60 வயசு வரைக்கும் தண்ணி கடிக்கவே இல்லை, எந்த கெட்ட பழக்கமும் இல்லை. எடுத்துட்டா ஒரு 3 பேர் தான் இருப்போம் மொத்தமே. அது மாதிரி கணக்கு எடுத்துங்க, தமிழ்நாடு பூரா 8-9 கோடி பேர்ல கிட்டத்தட்ட 99 பேர் குடிக்கிறான். குடிக்கிறதுக்கு காரணமே இந்த அரசாங்கம் அந்த 50-60 கெடுத்து வச்சிருக்கிறது தான் காரணம். இது எல்லாம் நம்மளுடைய மாமா மச்சான் எல்லாம் நம்ம சொந்தக்காரன் தான், இனத்துக்காரன் தான். ஏன் கெடுத்தான்னு கேட்டா அவன் சுயநலத்துக்கு செஞ்சாங்க. அது கடைசியில அவனுடைய தலைமுறையே கெட்டு போகுதுங்க தெரியல. அதெல்லாம் அனைத்து மக்களோட அடுத்த தலைமுறை நல்லா இருக்கணும்னு அனைத்து மக்களும் விரும்புறாங்க. இதுல மாற்று கருத்துல கண்டிப்பா ஜெயிக்கும். இவருடைய கருத்து இவர் மறைஞ்சா சொல்லியிருக்காரு, நான் இறந்து போன கூட என்னுடைய அரசியல என்னுடைய தலைமுறைகள் எடுத்து செய்யணும், எந்த தம்பி செய்வாங்க தங்கச்சி செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதை விட ஒரு சிறந்த தலைமை எவனுமே கிடையாது. நான் இருக்கிறப்ப நான் ஜெயிப்பேன், நான் பையில காசு வச்சுப்பேங்கிறது என்னமே அவர்கிட்ட கிடையாது. என்கிட்ட எல்லா வளமும் இருக்கு. நான் பணமா இனமா படம் நடிக்க போனேன், படம் நடிச்சா படம் கிடைக்கும்னு போனேன். ஆனா சிந்திச்சு பாக்குறப்ப ஒரு கூப்பிட்ட தூரத்துல 30 மைல் தொலைவுல ஒரு மக்களை லட்சக்கணக்கில் சாவடிக்கிறான். அது யாரா இருந்தா அந்த உயிரை ஏன்னா கொள்றீங்கன்னு கேட்க இந்த உலக நாடுகளுக்கு தெம்பு இல்ல, திராணி இல்ல. கேட்டான் பிரபாகரன் தம்பி தான் கேட்டான். அதை எவனும் கேட்கல.